பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலும் நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமா வழி நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வழியில் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. நான் கர்த்தரை விட்டு மிகவும் தூரமாய் போயிட்டேன். இப்ப எப்படியாவது கர்த்தர் நிலையில வரணும்னு நினைக்கிறேன். என்ன சுத்தி இருக்கிறவங்க யாருன்னு எனக்கு தெரியல. இப்ப வரைக்கும் நான் அவங்களுக்காக நான் கர்த்தரையே மறுதளிச்சிட்டேன். ஆண்டவர் விட்டு ரொம்ப தூரமாய் போயிட்டேன். எனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? எப்படி நான் கர்த்தர் கூட இருக்க முடியும்? கர்த்தர் கூட இருந்தா அந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க முடியாது. கர்த்தர் கூட இருந்தா இந்த பந்தங்கள் சொந்தங்கள் கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கர்த்தரை நான் விட்டுட்டேன். ஆனா இன்னைக்கு கர்த்தர் நிலையில வர வாஞ்சிக்கிறேன்னு சொல்லி கொண்டிருக்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை தான். நல்லா கவனிங்க. இங்க ஒரு கேரக்டர் உங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். லூக்கா 22 அதிகாரம் 61 வசனம் உங்க வீடுகளில் வாசிக்கோங்க. இந்த 61க்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, இந்த முழு அதிகாரத்தை கூட உங்க வீடுகளில் வாசிச்சு பாருங்க. என்ன நடக்குதுன்னா, பேதுரு இயேசுவை 3 முறை மறுதளிக்கிறத பத்தி பார்க்க முடியுது. ஆனா இதுல இந்த 61ல என்ன நடக்குதுன்னா, அவன் 3வது முறை மறுதளிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு தான் பாக்குறோம். ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த 61 வாசிக்கும் போது இயேசு பேதுரு மறுதளிக்கும் போது அங்கதான் இருந்துட்டு இருக்கிறாரு. எவ்வளவு நேரங்கள்ல எவ்வளவு சமயங்கள்ல இயேசுவை நல்லா நமக்கு தெரிஞ்சிருந்தோம், அற்ப சந்தோஷத்துக்காக, அற்ப பிரயோஜனமற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக, பிரயோஜனமற்ற உங்களை குறை சொல்லுகிற சொந்தங்களுக்காகவும் ஃப்ரெண்ட்ஸுகளுக்காகவும் எவ்வளவு நேரத்துல தேவனை விட்டு கொடுத்துட்டீங்க, மறுதளிச்சிட்டீங்க. இன்னைக்கு பேதுரு அப்படிதான் பண்ணிட்டாரு. அதுல என்ன ஒரு காரியம்னா, நான் முதல்ல சொன்னது போல இயேசு அங்கதான் இருக்கிறாரு. அது எப்படி என்னால தேவ ஆவியானவரால உதவியை கொண்டு நான் எப்படி சொல்ல முடியுதுன்னா, அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். அப்படின்னா இயேசு பேதுருவை திரும்பி பார்க்கிற டிஸ்டன்ஸ்ல தான் பேதுரு தான். அப்ப ஏசப்பா அங்கதான் இருக்கிறாரு. அவர் சமூகத்தை ஏசப்பாவை பக்கத்துல வச்சுட்டே ஏசப்பாவை யாருன்னு தெரியாது அப்படின்னு மறுதளிக்கிறாரு பேதுரு. அது எவ்வளவு பெரிய ஒரு கஷ்டமான கொடூரமான ஒரு விஷயம். கூடவே இருந்தாரு ஏசப்பா. பேதுருவும் எங்க போனாலும் பேதுரு கூட போயிருவாரு ஏசப்பா கூட. ஆனா பாருங்க, இந்த மாதிரி நீங்களும் இருக்கீங்களா? இதுல என்னன்னா, பேதுருவ தேவன் குற்றம் சொல்லல. அந்த முழு வசனத்தை பாத்தீங்கன்னா, நோக்கி பார்த்தார். அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலித்தாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து ஏசப்பா நோக்கி தான் பார்த்தாரு. நீ மனுஷங்க ஏதாவது சின்னதா நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளவு குறை சொல்றாங்க. பேதுரு அவ்வளவு பெரிய தப்பு பண்ணதுக்கு அப்புறமும் ஏசப்பா எதுவும் சொல்ல, ஜஸ்ட் நோக்கி தான் பார்த்தாரு. 62 வெளியே போய் மனம் கசந்து அழுதான். பேதுரு மனம் கசந்து அழுறான். இன்னைக்கு மனம் கசந்து ஒன்னும் இல்ல, ஆண்டவர் இன்னும் உங்களை நேசிக்கிறார். எல்லாத்துக்காகவும் ஆண்டவர் விட்டு கொடுத்தீங்களா? நீங்க யார் யாருக்காக தேவனை விட்டு கொடுத்தீங்களா? இன்னைக்கு எல்லாரும் உங்களை விட்டுட்டாங்கல்ல. கர்த்தர் தானே விடாம இருக்கா. இப்போ உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காருல, அவர் இடத்துல திரும்பி போங்க. மனக்கசந்து எல்லாவற்றையும் சரி செய்யுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ.